Hello, ladies and gentlemen, boys and girls. Welcome to my YouTube channel. So, the biggest league in the world, the biggest cricket league, IPL, நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது IPL 2026. ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி. நம்மளோட சக சிஎஸ்கே கன்னி மதன் இருக்காரு, அப்புறம் ஆர்சிபி கன்னி அஜித் இருக்காப்ல. ஸோ அஜித், நீங்களே ஆரம்பிங்க. மானே தேனே பொன்மானே அப்படின்னு ஆர்சிபிய வர்ணிச்சு நாளைக்கு மேட்ச்ல அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, என்னென்ன செய்கை பண்ண போறாங்க, அதை பத்திலாம் சொல்லுங்க. வாட் ஆர் யோர் தாட்ஸ்? டு யூ திங்க் ஆர்சிபி இஸ் ஸ்ட்ராங்கர் கம்பேர்ட் டு எஸ்ஆர்ஹெச்? நிறைய பேர் அதான் சொல்றாங்க. வாட் ஆர் யோர் தாட்ஸ்? எல்லா ஐபிஎல் டீமையும் கம்பேர் பண்ண ஆர்சிபி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் தான். நம்பர் ஒன் திங் அதான் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது சொன்ன மாதிரி. இதுக்கு மேல நோ மோர் ஃபர்தர் குட் மேனர்ஸ் அண்ட் ஒரு கம்ப்ளீட்டா இது வரைக்கும் இந்த சேனல்ல எல்லாருக்கும் என் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. பொறுங்க, என் ட்ரூ கலர்ஸ் எல்லாம் இன்னும் வெளில வரல. 100% ஒரு ஆர்சிபி கண்ணியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற டைம் வந்துச்சு. பட் லைக் கிரிக்கெட் பத்தி பேசணும். லைக் கொஞ்சம் கோயிங் இன் டு திஸ் மேட்ச் டெஃபினெட்லி வந்து ரெண்டு பவர் ஹவுஸ் டீம்ஸ் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். போலிங் டெஃபினட்டா ஆர்சிபிக்கு கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் நம்ம சிஎஸ்கே ப்ரிவியூல பண்ண மாதிரி இந்த மாதிரி இன்ஜுரிஸ் நடக்கும் போது, இந்த மாதிரி ஒரு செட்பேக்ஸ் நடக்கும் போது, தட் வில் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சம் நியூ ஸ்டார் டு கம் அண்ட் லைக் defend the legacy of the team and defend the championship. And first of all, we are not defending anything, we are attacking for one more trophy. அதுல டவுட்டே இல்ல. அப்படிதான் வந்து எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுங்க. பட் அப்படிதான் வந்து மேனேஜ்மெண்டோட லைக் ஒரு 20 வருஷம் 10 வருஷமா எல்லாமே சாம்பியன்ஸ் டிஃபெண்ட் பண்ணதா சொல்லுவாங்க. புதுசு புதுசா வார்த்தையெல்லாம் இப்பதான் கேள்விப்படுறேன். மோபோ பேசினதை கேளுங்க. அவர் பேர் என்ன? அவர் பேசினதை கேளுங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபெண்டிங்ன்றதே அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கோ இல்ல வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் திங்கிங்லாம் இல்ல. வி வாண்ட் ஃபனி நோட் பேக் டு பேக் விக்டரி. ஆனா ஃபனி நோட், இப்ப நீங்க ரன்னை வந்து டிஃபெண்ட் பண்ண அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஜஸ்ட் கேட்டுக்கிறேன். மென்டல் ப்ராசஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மென்டல் பாசிட்டிவிட்டி பத்தி தான் கேட்டுட்டேன் ப்ரோ. ஒரு மாதிரி பயங்கர எந்து வரீங்க. புரியுது, சட்டில் டவுன் பண்றேன். முழுசா சந்திரமுகியா பாருன்னு அஜித்தே பார், இனிமேல் பாப்பீங்க எல்லாரும். சோ அதுதான். சோ லைக் we are not defending anything, we are coming to win one more. இல்ல டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த டீம் வந்து லைக் எல்லாமே கொஞ்சம் கிரிக்கெட்டையும் பேசலாம். கோயிங் இன் டு திஸ் மேட்ச் லைக் என்னதான் சின்ன சுவாமியில வந்து ஒரு ஹெவி லீக்கிங் கிரவுண்டா இருந்தாலும் ஆர்சிபி அந்த கிரவுட் அண்ட் ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் வைஸ் பெரிய அட்வான்டேஜ் இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் பெருசா இருந்தது இல்ல. பட் இருந்தாலும் அந்த எமோஷன் ஆர்சிபி டீம் டெஃபினட்டா லைக் வந்து எனக்கு என்னன்னா 17 வருஷம் கழிச்சு ஜெயிச்ச ஒரு விஷயம். எங்களோட சந்தோஷம்லாம் 17 மணி நேரம் கூட நீடிக்கல. அதுதான் உண்மை. அன்பார்ச்சுனேட்டான திங்ஸ் நடந்தது. எங்களுக்கு வந்து தே ஓ ஒன் மோர் ட்ராஃபி ஃபார் அஸ். எங்களுக்காகவும் சரி, அவங்களுக்காகவும் சரி, அந்த லெகசிக்காகவும் சரி, விராட் கோலிக்காகவும் சரி, டீமுக்காகவும் சரி, இன்னொரு ட்ராஃபி ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஜெயிச்சுட்டு இந்த வாட்டி கொஞ்சம் ஆர்கானிக்கா, கொஞ்சம் வெல் பிளான்டா நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கும். கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின் வந்து லைக் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேட்டிங்ல வந்து டெஃபினட்டா வந்து ஆர்சிபி ஹேஸ் த எட்ஜ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலா சொல்றேன். ஏன்னா சன்ரைசர்ஸ் டாப் 3 கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டவுன் தி ஆர்டர் நிதிஷ் ரெட்டி ஹேஸ் டு மேக் அ பாயிண்ட், ஹேஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட். ஹென்ரிக் கிளாசன் வந்து நான் பெருசா கரண்ட் ஃபார்ம் பிலீவ் பண்ணலனாலும் கொஞ்சம் ரொம்ப ஃபிட்னஸ் இல்லாம வராரு. ஒரு 1 இயரா அவர் வந்து கொஞ்சம் அவரோட ஃபிட்னஸ் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் ஹென்ரிக் கிளாசன் இஸ் ஹென்ரிக் கிளாசன், எனி டே இஸ் a dangerous player, no disrespect. ஜிதேஷ் சர்மா ஹென்ரிக் கிளாஸ்னான்னு கேட்டா எனக்கு ஜிதேஷ் சர்மா இந்த வருஷம் ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல வரப்போற. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வேர்ல்ட் கப்ல இருந்திருக்கணும், ரிங்கு சிங் பிளேஸ்ல அவர் இருந்திருக்கணும் என்ன கேட்டா. ஏன்னா அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல அதெல்லாம். பட் அந்த ஒரு ஃபயரோட வருவாரு. ஆர்சிபி ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, ஜிதேஷ் சர்மா இஸ் ஹியர், ஹி வில் டேக் கேர். அந்த மாதிரி ஒரு புது ஹீரோ இன் மங்கேஷ் யாதவோ இல்ல அபிநந்தன் சிங்கோ இல்ல வந்து ரஷிக்தார் சலமோ யஷ்தயல் இல்லைனாலும் டெஃபினட்டா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் நல்லா பண்ண போறாங்க. ஏசல்டும் 3-4 மேட்சுக்கு தான் இல்ல. அப்படி போலிங் டிபார்ட்மெண்ட் நோண்டி பிரச்சனைகள் கண்டுபிடிக்கணும்னா மும்பை இந்தியன்ஸ் தவிர யாருமே வந்து இப்போ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே ஒரே லைன்ல தான் இருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹோப் விடாதீங்க. இந்த வருஷம் பேடாலாம் இருக்க போறது இல்ல, கன்வின்சிங்கா இருக்க போகுது. கண்டினியூ. நாங்க 2 பேரும் பாஸ் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே எப்படா முடிப்பாரு, பேசலாமா வேணாமா, அது இல்ல இப்படியே ஒரு பக்கம் போயிடலாமா அப்படின்னு.
அதுல ஆக மொத்தம் இது வந்து ப்ரிவ்யூ கிடையாது, இது வந்து ஆர்சிபி ஆர்சிபி புகழ் பாடு. மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஏய் எஸ் பயந்துராதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம தான் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காப்ல. ரிவ்யூக்குலாம் நீங்க இருக்கீங்க. ஆர்சிபி ஜெர்சி போட்டா நான் ஆர்சிபி கண்ணி தான். சோ டேய் சரி இதுதான்டா நாங்க ஒரிஜினாலிட்டி, எனக்கு தெரியும்டா அது. மத்தவங்க கிட்ட நீ மக்களுக்கு தெரியட்டும். நடிக்கலாம், என்கிட்ட முடியாது. ஓகே மதன், நீங்க இதாக மேட்ச பத்தி பேசுங்க. மேட்சை பத்தி நான் பேசுறேன். அண்ணன் ஃபுல்லா ஆர்சிபி வரை பேசுறாரு, அந்த பக்கம் எஸ்ஆர்எச் இருக்கிறது பேசுனேன், சும்மா கிளாஸ் அண்ட் டச் பண்ணது. சி ஐ டூ அக்ரி. நான் ஃபர்ஸ்ட் வழக்க போலதான் அந்த வீக் பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறேன். ஃபேவரட்ஸ் ஆர் ஆர்சிபி ஹியர். நான் வந்து ஆர்சிபி தான் வின் பண்ணணும்னு பிலீவ் பண்றேன். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேட் த பேலன்ஸ் இந்த டீம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ரீசெண்டா அந்த 2 years மேனேஜ்மெண்ட் மாறினதுக்கு அப்புறமா ஒரு அவங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு, பிலீவ் வந்திருக்கு. பிகாஸ் தே ஆர் ட்ரஸ்டிங் த பிளேயர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்கில்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் த நேம். எக்ஸப்ட் விராட் கோலி. ஓகேங்களா, விராட் கோலிக்கு ஸ்கில் இருக்கு, அதை தப்பா எடுத்துக்காதீங்க. பட் நான் சொல்றேன் அந்த நேமை தாண்டி பல விஷயம் இருக்குன்றது. ஸோ அது எப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, மங்கேஷ் அதை எப்படி எடுத்தாங்கன்றது ஆக்ஷன் பிளான்ல போட்டிருந்தாங்க. தே ஸ்கவுட்டட் இஸ் ஸ்கவுட்டட் த பிளேயர். அந்த மங்கேஷ் யாதவுக்கு இவ்வளோ க்ரோஸ் போகலாம், இவ்வளோ க்ரோஸ் போகலான்றத ஆக்கிப் நபி வந்து இவர் சொன்னார், இஃப் நாட் ராங் தினேஷ் கார்த்திக் சொன்னார். ஆனா தினேஷ் கார்த்திக் சொன்ன தப்புன்னு சொல்லிட்டு ஆன் கேமரா வந்து மோவா பட்டும் அதுக்கப்புறம் ஆண்டி ஃபிளவரும் வந்து ரெக்கமெண்டட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வெரைட்டி அந்த பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப வந்து முக்கியம். பிகாஸ் அவங்களே சின்னசாமி ஸ்டேடியத்தை பார்த்து பயப்படுறாங்க. பிகாஸ் தே நீட் வெரைட்டி இந்த பவுலிங் அட்டாக். தே கான் ட்ரஸ்ட் ரொம்ப ரேஷப்பட 6th bowling ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த திங்கிங் ப்ராசஸே வந்து பயங்கரமா மாறி இருக்கு. ஸோ அவங்க ஜேக்கப் டெஃபி இருக்காங்க, எனக்கு ஹேசல்வுட் இருக்காரு, ஹேசல்வுட்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஐ ஹாவ் துஷாரா அண்ட் ஐ ஹாவ் ஜேக்கப் டெஃபி. ஒய் ஷுட் ஐ கோ வித் ஆகிப் டபி வித் சேம் பேஸ் அண்ட் சேம் அட்டாக்? ஐ டூ ஹாவ் வெரைட்டி அப்படின்னு சொல்லி மங்கேஷ் எடுத்திருக்காங்க. ஸோ தேர் கம்ஸ் தேர் பார்ட். தே ஆர் லுக்கிங் வே அஹெட் ஆஃப் ஆஸ்டேல் கன்வர்சேஷன். லைக் அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கு இட் வாஸ் ஷூட் பிஃபோர் 3 months or 4 months நினைக்கிறேன். ஆக்ஷன் முடிஞ்சு அவங்களுக்கு 3 மாசம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட விஷன் கரெக்டா இருக்கு அண்ட் தே ஹேவ் த ரைட் பேலன்ஸ். த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தே டோன்ட் ஹேவ் ஸ்பிரிட் இன் பவுலிங் அட்டாக். ஓகேங்களா, குருணால் பாண்டியோட ஸ்பின்னு அண்ட் சுயேஷ் சர்மாவும் வாஸ் டொமஸ்டிக்ல கொஞ்சம் ஆஃப் லைட் ஆஹா ஓஹோன்னு பண்ணல. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் கிளிக் ஆகுமா? அண்ட் எஸ்பெஷலி இந்த மிடில் ஆர்டர் ஆஃப் அந்த சன்ரைசர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வாலட்டைல தான் இருக்காங்க, பெருசா ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. பட் அங்க ஒரு எக்ஸ்டெண்டட் டேலண்டட் இருக்கு, சலில் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அண்ட் கிளாசன் இருக்காரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இவங்க 2 பேருக்கு மாட்டுக்குச்சுன்னா தென் இட் வில் பி பிக் ஃபேக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் மாட்டணும். பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு 2 bowler ஓரளவுக்கு சுமாரா போட்டாலே போதும், 35 runs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் கம்ஸ் த பார்ட். அதுதான் வந்து மேட்சோட மேட்ச் அப்ஸ் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்ஆர்எச் வின் பண்ணாங்கன்னா சேசிங் தான் வின் பண்ண முடியும். இஃப் எஸ்ஆர்எச் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட் தென் இட்ஸ் கிளியர் கட் ஆர்சிபி தான் கோயிங் டு வின் until unless புவி had a bad day in bowling. பட் எனக்கு அதுல ஒரு புவி மாற்று நீங்க கருத்து டச் இருக்கு. பண்றதுனால சொல்றேன். புவி வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு ட்ராஃபி ஜெயிக்கும் போது வந்து லைக் பாத்தீங்கன்னா அந்த லைனப்ல வந்து பெருசா அவருக்கு வந்து ஒரு அசிஸ்ட் பண்ற மாதிரியோ இன்னொரு லீடிங் பவுலர்லாம் இருந்திருக்க மாட்டாரு. பட் புவி ஆன் இஸ் ஓன் அந்த எஸ்ஆர்ஹெச் வின் பண்ண அந்த சீசன் வந்து ஆன் இஸ் ஓன் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. லைக் when the back is against the wall you can rely on Bhuvi. So like என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஒரு புவி அப்போ பிரைம்ல இருந்தாரு. புவி வந்து இந்தியன் டீம் ஆடிட்டு இருந்தாரு. he was on his prime. அப்போ இருந்த புவி இப்ப டெஃபினட்டா கிடையாது. I accept that he is always a match winner, go to, அதெல்லாம் ஓகே. பட் 2016 புவி கூட 10 வருஷம் கழிச்சு you cannot compare. அந்த புவி வேற, அந்த லெவல் ஆஃப் ஸ்விங் அண்ட் அக்யூரசி வேற. விராட் கோலி கிட்ட கூட இப்ப இருக்கிற விராட் கோலியை கம்பேர் பண்ண முடியாது. அது வித் ஓவர் டைம் அது பண்ணலாம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க அப்படி பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அர்ஜுன் ப்ரோ சொல்ற மாதிரி புவி வந்து இப்ப தேசிய டொமஸ்டிக் லீக்ல வந்து நான் பவுலிங் போடுறதையும் பார்த்தேன், அதையும் பார்த்து தான் வந்திருக்கேன். அந்த ஸ்விங் கம்பேரிசனுக்கு he used to take 2 steps ahead. ஓகேங்களா, அந்த ஸ்டெப்ஸே அவர் கன்வெர்ட் பண்ணிருக்காரு டு மெயின்டைன் ஹிஸ் ஃபிட்னஸ். ஸோ இட்ஸ் நாட் த சேம். அதுக்கப்புறம் அந்த டெத் ஓவர்ஸ்ல புவி வந்து நீங்க லாஸ்ட் 2 years மெட்ரிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா he is not that much effective. நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்ச்ல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹேசல்வுட் தான் உங்களுக்கு டிசப்டிவா இருந்ததை தவிர புவியை வந்து ரீட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுதான் ரொம்ப ரேஷப்படி அவங்க டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ புவி இஸ் a king in swing. பட் இன்கேஸ் டிராவிஸ் ஹெட் அடிச்சு ஒரு ஓவர் 17 ரன் போயிடுச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன் டு கீப். அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன். புவிக்கு பேட் டே இருந்தா நீங்க பவுலிங்ல மாட்டிப்பீங்க. பிகாஸ் நீங்க வந்து ஜேக்கப் டெஃபியவோ இல்ல ரொமரேஷப்படியோ நீங்க பவுலர்ல போட முடியாது. அப்படி எக்ஸ்ட்ராவா நான் வந்து குருணால் பாண்டியா கொண்டு வரேன்னா யூ ஹேவ் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் டாப். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு, யூ டோன்ட் ஹேவ் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ இதுதான் நான் மென்ஷன் பண்ண வரேன். டெஃபினட்டா ஃபிட்னஸ் வைஸ் எபிலிட்டி வைஸ் ஓவர் த இயர்ஸ் கம்மியாகும், நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அந்த ஐபிஎல் ஃபைனல்ல கூட புவி போட்ட அந்த ஒரு ஓவர் எவ்வளவு குரூஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாய்னிஸ் விக்கெட் எடுப்பாரு, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் விக்கெட் எடுப்பாரு, ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பாரு. அதுதான் வந்து லைக் ரொம்ப குரூஷியல் ஃபேக்டரா இருந்தது ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அவர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இனஃப். லைக்
அவருக்குன்னு ஒரு லீடர்ஷிப் ரோல் போலிங்ல இருக்கும்போது டெஃபினட்டா அவர் ஸ்பியர் அந்த ரோல் எடுத்து ஹேசல்வுட் வர வரைக்கும் எடுத்து இதுதான் நான் சொல்றேன். பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு, ஹை ஹோப்ஸ் இருக்கு ஆர்சிபி ஆப்வியஸ்லி இஸ் a goat. பட் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குல்ல. மேபி இந்த இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் மாறிச்சு. சின்னசாமின்னு பாக்குறப்ப இட் பி டிஃபிகல்ட்ல. சோ சின்னசாமில லாஸ்ட் 2 இயர்ஸா மேட்சஸ் வந்து பெருசா நடக்கல. ஐ மீன் லாஸ்ட் 1 இயரா மேட்சஸ் எதுவும் நடக்கல. ஈவன் உமன் பிரீமியர் லீக் கூட ஆடல. சோ அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா ஆப்வியஸ்லி ஐபிஎல் ஓபனரை கண்டிப்பா ரெட் ரப்பரா போட மாட்டாங்க. ஒரு வாட்டி சேப்பாக்ல 70 ரன் என்னமோ ஆர்சிபி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. சேப்பாக்ல 2019 ஏதோ ஒரு டைம், ஐம் நாட் ஷூர் அபௌட் எக்ஸாக்ட் இயர். ஏதோ ஒரு இயர்ல சம எக்ஸைட்டடா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் சேப்பாக் நடக்கும். பட் 70 ரன்ல ஆர்சிபி அலவுட் ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி போட மாட்டாங்க. ஆப்வியஸ்லி பாட்டாவா தான் போடுவாங்க. தே வாண்ட் டு வின். மென்ஷன் ஷிம்ரன் ஹெட்மயர் டெபியூ எப்படி பண்ணாரு. சொல்றது, இது வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு கிரிக்கெட் அனாலிசிஸ் பாயிண்ட்ல எடுத்துட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல ப்ரோ, சீரியஸா சொல்றேன். ஏன்னா ஆர்சிபி ஓப்பனிங் ஆர்சிபினா வந்து எது சொன்னா தப்பா போகுது. பேசிக்கா ஓப்பனிங்ல அப்படி இருக்கணும். ஸ்லோ ரன்னர் எல்லாம் போட்டா ஆர்பி ஓப்பனிங்கா இருக்கான்னு சொல்ல வந்தேன். வாழை குளத்துல ஊசி ஏத்துற மாதிரி எத்தனையப்பா மதனே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதான் சொன்னேன். அது உங்க காதுல அப்படி ஊந்துச்சு. சரி, அவர் எஸ்ஆர்எச் சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றாரு, கேளுங்க. கூட சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். நான் ஃபேக்டா சொல்லுவேன். ஓப்பனிங் கேம் நடந்தது, இதே மாதிரி ஹைப்பா இருந்தது. அப்போ வந்து எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா எவ்வளவு ஹைப் போனோம், இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இது ஆகக்கூடாது. ஏன்னா 2 பேருமே அந்த 300+ ஸ்கோர் 300+ ஸ்கோர்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு 300 அடிக்க போறான்னு தெரியல. அதுதான் தலைவன் முதல்ல எஸ்ஆர்எச் பத்தி பேசட்டும். நம்ம 2 பேருமே ஆர்சிபி தான் பேசணும். அவர் எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணுன்னு சொல்றாரு, என்னன்னு கேட்போம். எஸ்ஆர்எச் வின் பண்ணுன்னு நான் சொல்ல, நான் என்னன்னா ஆர்சிபிக்கு தான் எட்ஜ் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு சில விஷயங்கள் எஸ்ஆர்எச் மைட் பி டேஞ்சரஸ்னு தோணுது. என்னன்னா, ஒண்ணு சின்னசாமியில நடக்குது. சின்னசாமி ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்னு சொல்லலாம். ஆனா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா தான் 70% எப்பவுமே நடக்கும். ஒண்ணு. அப்புறம் மதன் சொல்றாரு எஸ்ஆர்எச் சேஸ் பண்ண வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் இனிஷியல் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், எஸ்பெஷலி அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்ப்ளீட் பிளாங்கா வருவாங்க. ரொம்ப ஒரு பேகேஜ் எல்லாம் இல்லாம ஃப்ரீ மைண்டோட எஸ்ஆர்எச் வந்து ஆடுவாங்க. 300 அடிக்கிறோம் பாரு, 250 அடிக்கிறோம் பாருன்னா வருவாங்க அவங்க. அந்த டெம்ப்ளேட் அவங்களுக்கு எப்பவுமே எப்போ ஒர்க் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது தான். லாஸ்ட் இயர் கூட ஆர்சிபியோட ஒரு 287 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி லாஸ்ட் 262 அடிச்சாங்க. சோ இட் வாஸ் லைக் 2024. அது தினேஷ் கார்த்திக் பயங்கரமா ஒரு 85 அடிப்பார், சம்திங் லைக் தட். லாஸ்ட் இயர் கூட ஐ திங்க் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ்ஆர்எச் தினேஷ் கார்த்திக் ஃப்ரம் நோவேர் கொண்டு வந்தார் கேம். பட் லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ண முடியாம போயிருச்சு. அது ரிவர்ஸ்க்கு பாக்குறப்ப ஏதோ அவுட் ஆயிடுவார். ஆமா. சோ ஐ திங்க் எஸ்ஆர்எச் ஓட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட். இப்ப என்ன நடக்கும்னா, டாஸ் யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு அதுதான் பண்ண போறாங்க. எஸ்ஆர்எச் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, ஆர்சிபி வின் பண்ணா செகண்ட் பேட்டிங் எடுப்பாங்கன்னு தோணுது. சோ போத் த டீம்ஸ் வில் கெட் வாட் தே வாண்ட். எனக்கு என்னன்னா, அபிஷேக் சர்மா ஒரு ஃபார்ம் அவுட் ஆகி ஒரு 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 பிரேக் எடுத்துட்டு வராரு, ஒரு ஃப்ரீ மைண்ட்ல வருவாரு. டிராவிஸ் ஹெட் வந்து அவரோட இப்போ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க, அபிஷேக் சர்மாவை கேக்குறாங்க டிராவிஸ் ஹெட்டோட ஃபேவரட் டீம் யாருன்னா ஆர்சிபி அப்படின்றாரு. So they are also very eager. They are also very eager to play against RCB. ஓகேவா? அது என்னன்னு தெரியல. எல்லா இந்தியா கூட ஆடுறதுக்கு கூட தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நம்ம இந்தியாவை பேக் பண்ணாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆர்சிபின்னு. ஹெல்த்தியா நல்லா தான் இருக்கு. பட் ஐ see RCB coming out positive against வரும். அதுதான் நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் ஆர்சிபின்னு சொல்றீங்க, நான் சொல்றேன் எஸ்ஆர்எச்க்கு என்ன ஒர்க் ஆகலான்ட்டு. டாப் 3 ஃபயர் ஆச்சு வச்சுக்கோ. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி கண்டிப்பா 280 260 அடிப்பாங்க. டாப் 3 ஃபயர் ஆச்சுன்னா. இஷான் கிஷானும் சரியான ஃபார்ம்ல இருக்காரு, அதையும் மறந்துடாதீங்க. இப்போ என்னன்னா, எஸ்ஆர்எச் நம்ம ப்ரிவியூ பண்ணும் போது போலிங்கே இல்லைன்னு நம்ம சொன்னோம். பட் அவங்க நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இப்போ அவங்களுக்கு நடந்திருக்கு. இஷான் மலிங்கா ஃபிட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, என்ஓசி கொடுத்துட்டாங்க. பர்த் ஸ்காட்சஸ்ல இருந்து டேவிட் பெயினை சைன் பண்ணிருக்காங்க ஜாக் எட்வர்ட்ஸுக்கு பதிலா. He is also available for the first match. அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து நியூ பால்லையும் ரொம்ப நல்லா போடுவாராம், டெத்லயும் ரொம்ப நல்லா போடுவாராம். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியா. சோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மோர் தென் 300 T20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஐ மீன் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ்க்காக சொல்றேன். ஒரு அன்னோன் டேலண்ட் தான். விட்டாலிட்டி பிளாஸ்ட் தான் ஆடிட்டு இருக்காரு. பெருசா 100 அந்த மாதிரிலாம் ஆடல. விட்டாலிட்டி பிளாஸ்ட்ல இப்ப கூட வந்து 17 விக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. வித் என்ன சொல்றது, ப்ராப்பர் எக்கனாமி. லைக் ரொம்ப வந்து கம்மி எக்கனாமியும் கிடையாது, ரொம்ப ஹையஸ்ட் ரன்னும் கொடுக்காத மாதிரி போடுறாரு. நல்ல ஹைட்டும் கூட. சோ ஜஸ்ட் ஆடப்பான்னு உங்களுக்கு ஓகே. பேட் கமின்ஸ் வந்து எங்கேயோ தேடி பிடிச்சிருக்காரு, இல்ல டேனியல் விட்டர் தான் பிடிச்சிருப்பாரு கண்டிப்பா. சோ எனக்கு இப்ப இந்த லைன் அப் பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட் லைன் அப் மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட்,
லியம் லிவிங்ஸ்டன் ஹேஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் அகைன்ஸ்ட் ஆர்சிபின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அண்ட் இஸ் வெரி அது குட். அவங்களுக்கு ஒர்க் ஆகுறது தான். இல்ல அவங்களுக்கு இல்ல எப்பவுமே நடக்கிறது தானே, எப்பவுமே அவங்களுக்கு எதிராக போய் நடக்குது. அடிப்பாங்க. அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள் அண்ட் போலிங்லயும் அவர் ரொம்ப நல்லா போடுவாரு. லெக் பிரேக் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ அந்த ஸ்பின் ஆப்ஷன்லயும் அவங்க ஒரு வேரியேஷன் அவர் வந்து கொடுக்குறாரு. நான் ஒரு 11 மட்டும் சொல்றேன், என் மைண்ட்ல என்ன 11 இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்குன்னு. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன், லியம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா. டாப் 7 பயங்கரமா இருக்கு. நம்பர் 8ல ஹர்ஷ் டூபே கொண்டு வரலாம், அவருமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். நம்பர் 9ல ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 10ல ஜெயாதேவ் உனாத்கர், நம்பர் 11 ஜீஷான் அன்சாரி. 3 ஃபாரினரோட போயிட்டு இம்பாக்ட்ல ஈஷான் மலிங்கா ஆர் டேவிட் பெயின் அவங்க கொண்டு வரலாம். ஸோ ஈஷான் மலிங்கா வந்து ஒரு யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட். அது ரெண்டு பேர்ல யார் ஆனாலும் சரி, டேவிட் பெயின் ஆர் இஷான் மலிங்கா, ரெண்டு பேர் யார் ஆனாலும் யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட். உனாத்கத்தும் இருக்காரு, ஹர்ஷத் பட்டேலும் இருக்காரு. 3 டெத் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஒன்ட் ரைட் தம் ஆஃப் கம்ப்ளீட்லி, பிகாஸ் இஃப் தே புட் அப் ஒரு 240, 250, ஈவன் 220 அடிச்சா கூட ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் ஹேஸ் த போலிங் டு டிஃபெண்ட். ஆன் த அதர் ஹேண்ட் ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் ஃபார்ம்ல இல்லாம தான் வராரு. அவர் ஃபார்ம்ல இல்ல. படிக்கலா வெங்கடேஷ் ஐயரான்ற மைண்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஐ ப்ரிஃபர் வெங்கடேஷ் ஐயரை விட படிக்கலுக்கு போனாங்கன்னா ஆர்சிபிக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நான் நம்புறேன். டிம் டேவிடும் நானுமே என் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி படிக்கல் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல 35 பால்ஸ் ஏதோ 80 அடிச்சிருக்காரு. சோ லைக் நானுமே லைக் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட். படிக்கல் டிசர்வ்ஸ் டு வாக் இன் இதுல. யா, டிம் டேவிடும் பெரிய ஃபார்ம் வேர்ல்டு கப்ல இல்ல. ஸோ எனி டைம் ஹீ கேன் சேஞ்ச், ஹீ கேன் பிகம். இருந்தாலும் நான் கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது டிம் டேவிடும் ஃபார்ம்ல இல்ல. ஆல்சோ ஹேசல்வுட் அண்ட் யஷ் தயால் ஒரு பெரிய மிஸ்ஸா நான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ இப்போ ஹேசல்வுட்டுக்கு டெஃபினட்டா ஜேக்கப் டஃபி மட்டும் தான் ரீப்ளேஸ்மெண்டா வந்து போட முடியும். ஏன்னா இவருக்கு வந்து நுவான் துஷாராக வந்து இன்னும் என்ஓசி கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அவரும் அவைலபிள் இல்ல. ஹீ டிட் வெரி வெல். ஸோ ஜேக்கப் டஃபி எப்படி இருக்கும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நமக்கு இன்னும் தெரியாது. ஹேசல்வுட்டுக்கு டெஃபினட்டா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா லைக் ஃபார் லைக் இருந்தாலும் அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 50-50 தான் இருக்கு. ஐ வுடன்ட் ரைட் கம்ப்ளீட்லி எஸ்ஆர்ஹெச்சுக்கு சான்ஸே இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தே ஹாவ் ஆப்ஷன்ஸ் நவ். புது சைனிங்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டீசென்டாவே இருக்கு இப்போ. சொல்லுங்க. நான் வந்து எப்போ எல்லா ப்ரிவியூல வந்து ஒரு மேட்ச் அப்ஸ் மாதிரி ஒன்று சொல்றேன். அதே மாதிரி இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ தேர் இஸ் அ வீக் பாயிண்ட் ஆஃப் ஃபார் லெக் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. லைக் லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆஃப் வந்து கொஞ்சம் கேஸ் தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈவன் விராட் கோலி அட் சம் எக்ஸ்டென்ட் டிவால் பிரவிஸ்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லெக் ஸ்பின்னரை டேக்கிள் பண்றதுக்கான ஒரு அட்டாக்கிங் வந்து பவுலர் கிடையாது. ஐ நோ படிக்கல் இஸ் குட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின்ஸ். நான் எக்ஸ்க்ளூசிவ் படிக்கல். உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து டிம் டேவிட் ஆடலைன்னா, ஒரு வேளை ஜேக்கப் பத்ரா ஆடினாங்கன்னா, ஜீசன் அன்சாரி இருக்க ஃபார்முக்கு பாசிபிளி ஏதாவது ஒரு 2 விக்கெட் எடுப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சஹல் வாஸ் வெரி குட் இன் சின்னசாமி. ரன்ஸ் போனாலும் விக்கெட் எடுத்துருவாரு. லெக் ஸ்பின்னர் இங்க இருக்க பார்த்த வரைக்கும் இங்க ரன் கொடுத்தாலுமே ஜீசன் அன்சாரி ஒரு வேளை ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஹி ஹேட் சம் டீசென்ட் ஃபார்ம் இன் டொமஸ்டிக் அண்ட் அவரோட லீக் டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஃபார்ம்ல இருக்காரு. லைக் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா சொல்ல, பட் ஆர்சிபிக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் வீக்னஸ் எப்பவுமே இருந்திருக்கு. அதை வந்து அவங்க கொஞ்சம் பார்த்து ஆடணும். இல்லைன்னா தேல்பி காட்டிப்பா. ப்ரோ சொன்னார்ல ஆர்சிபி எங்கெல்லாம் மாட்டிப்பாங்க எஸ்ஆர்எஸ் வின் பண்ண சொல்லிட்டு, அதுக்கு ஆட் அப் ஆனா பாசிபிளி ஜீசன் அன்சாரி அவங்க வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணனா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தம். ஷுயர் சர்மா மிஸ்டி ஸ்பின்னர், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்பர் லெக்கி வந்து கொஞ்சம் இடத்துல மாட்டிப்பாங்களோ எனக்கு தோணுது. ஐ நோ விராட் கோலி லவ் ஸ்பேஸ், ஃபில் சால்ட் லவ் ஸ்பேஸ் அண்ட் டவுன் தி ஆர்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருணால் பாண்டியா மட்டும் தான் இஸ் a குட் ப்ராப்பர் ஸ்பின் ஹிட்டர். எனக்கு மற்றபடி மிடில் ஆர்டர்ல ஐ அக்ரி டிம் டேவிட் ஹேஸ் சம் திங், பட் இன் கேஸ் அவர் வந்து இருக்க ஃபார்ம்ல மிஸ் ஆகலாமோன்னு தோணுது. ஜீசன் அன்சாரியும் வந்து ஓரளவுக்கு ரேட் பண்ணலாம் நான் சொல்றேன். மாட்டிக்கினா இந்த இடத்துல மாட்டிப்பாங்க. பெரிய பேரை மறக்கிறீங்க. ரஜத் படிதர் ஸ்பின் எப்படி ஆடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எஸ் ஐ நோ அதனால தான் அவர் பேர் நான் சொல்லல. நான் சொல்றது அந்த மிடில் ஆர்டர் வாய்ட்ல சொல்றேன். நான் வந்து ஸ்பின் ஹிட்டர்ஸ்ல சிவம் டூபே அளவுக்கு ஒருத்தரை வந்து நான் ரேட் பண்ணுவேன்னா டெஃபினட்டா அதனால தான் நான் சொல்றேன். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு அடிக்கக்கூடியதுல வந்து ரஜத் பொடிதார் நெக்ஸ்ட் லெவல். அதாவது லென்த் பால கூட பேக் ஃபுட்ல போய் 6 எல்லாம் அடிப்பாரு. சோ அதுல நான் உடன்படுறேன். பட்டிதார் ஆடுறப்போ ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேப்டன்சி ஒஸ்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ பாசிபிளி அந்த இடத்துல மறைச்சு விளையாடலாம். ஸ்பின்னர்ஸ்லாம் ஒரு விஷயம் மறக்காதீங்க, பாத்திருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து அந்த திக்வேஷ் ரத்தி எல்லாம் வந்து லைக் எவ்வளவு டாமினி அந்த இன்னிங்ஸ், அந்த லக்னோவோட பண்ட் 100 அடிச்ச இன்னிங்ஸ். ஆக்சுவலி அதுதான் ஆர்சிபி வந்து நம்பர் 1 ஸ்லோயரா போடக்கூடிய ஆளு. கொஞ்சம் இவர் ஸ்லோயரா போடுவாரு, நாட் ஃபாஸ்டர். சோ ஜிதேஷ் சர்மா லவ் ஸ்பேஸ், இவர் கொஞ்சம் ஸ்லோயரா போடுவாரு. பாத்திருக்கேன், பாப்போம். மேபி இவங்க வின் பண்ணா ஒரு வேளை ஜீசன் சரி மேன் ஆஃப் தி மேட்ச் வரும்னு சொல்லிட்டு ஒரு பிரிடிக்ஷன் மாதிரி ஜோசியம் மாதிரி சொல்றேன். பாப்போம். இல்ல
ஜீஷான் அன்சாரி பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு அனலிஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காப்ல, கேகேஆர் டீம்ல இருக்காப்ல, அந்த அனலிஸ்ட் டீம்ல இருக்காரு. அவர்கிட்ட நம்ம எஸ்ஆர்ஹெச் ப்ரிவியூ பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நான் வந்து கிரேனிஸ் ஃபுல்லேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் டேலண்ட்டை பத்தி பேசியிருந்தேன். ஸோ அவர் வந்து எப்படின்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் இந்த சென்ஸ், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் போடுவாரு, லெஃப்ட் ஆர்ம்ல ரிஸ்பின்னும் போடுவாரு. அந்த மாதிரி ஒரு போலர் இதுல இருக்காரு எஸ்ஆர்ஹெச்ல. அவருக்கு ஒரே நெகட்டிவ் என்னன்னா, அவர் வந்து த்ரூ த ஏர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குமா. ஸோ ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி ஆடிடுவாங்க ப்ரோ. த்ரூ த ஏர் அவரோட பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவரை விட ஜீஷான் அன்சாரியை தான் நான் பயங்கரமா ரேட் பண்ணுவேன். பயங்கரமான டொமஸ்டிக் இதுல இருந்து வராரு, சரியான டேலண்ட். வாட்ச் அவுட் ஃபார் ஜீஷான் அன்சாரி தி சீசன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். ஸோ மதன் பாயிண்டட் அவுட், ஜீஷன் அன்சாரியும் நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது, ரொம்ப ஹையா எஸ்ஆர்ஹெச் இது பண்றாங்க. அந்த அதர் ஹேண்ட் ரஜத் படிதார் பத்தி அஜித் சொன்னது நான் சொல்றேன். ரஜத் படிதார் கிட்ட நான் ஒன்னு கவனிச்சிருக்கேன், ஹி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ் ஆல்சோ. போன வாட்டி அவருக்கு ஃபார்ச்சுனேட்டா நிறைய சான்சஸ் டிராப் பண்ணாங்க. ஈவன் சிஎஸ்கே சேப்பாக்ல கையில வந்து கேட்ச விட்டான் தலைவன் தீபக் கூட கேட்ச் விட்டாங்க. கேட்ச் விட்டாங்க. சோ ரஜத் படிதார் இஸ் சச் அ பிளேயர், ஹி வில் டேக் ஹிஸ் சான்சஸ். கைண்ட் ஆஃப் ஷிம்ரன் எட்மாயர் மாதிரி தான். அவர் ஸ்டார்டிங்ல ஏதாவது சான்ஸ் கொடுத்தாருன்னா கப்புன்னு புடிச்சிடணும், இல்லைன்னா ஹி வில் பி வெரி லீத்தல். ஸோ இட் இஸ் நாட் லைக் யூனோ ரொம்ப எப்படி சொல்றது, கண்டிப்பா இஸ் லைக் அன்டச்சபிள் அது மாதிரிலாம் கிடையாது. அவரும் ஒரு சில சான்ஸ் கொடுப்பாருன்றத சொல்றேன். ஸோ யா பார்க்கலாம். ஆப்வியஸ்லி அஜித் would be like, see எங்களுக்கு புரியுது சேனல்ல அவங்க ஆர்சிபிக்கு எப்படி சொல்றது என்னன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ்ஸ் இருக்கலாம்ட்டு அவங்க சொல்றது அவங்க சொல்லட்டும், அது தப்பு இல்ல, கரெக்டா தான் பேசுறாங்க. ஆனா நம்ம இருக்கணும். இந்த மாதிரி லைக் நெகட்டிவா ஒரு லிமிடேஷன்ஸ் தாண்டி கப் அடிச்சிருக்கோம். லைக் போன வருஷம் எல்லாம் வந்து எஸ்பெஷலி ஃபேக் எண்ட் ஆஃப் த காம்படிஷன்ல ஒருத்தனா இன்ஜுரி ஆயிட்டே இருந்தான், ஒருத்தனா. அதுக்கப்புறம் அந்த வார் சிச்சுவேஷனு, திடீர்னு ஒரு மயங்க் அகர்வால் உள்ள வராரு, நல்லா பண்றாரு. ஃபைனல்ஸ்ல திடீர்னு ஒரு லியம் லிவிங்ஸ்டன் உள்ள வராரு, நல்லா பண்றாரு. நீங்க லிவிங்ஸ்டன் வந்து இந்த வருஷம் டிராப் ரிலீஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த பிரைஸ் டேக் அந்த மாதிரி வேற வழி இல்ல. எஸ்டைஎல் சிச்சுவேஷன்னால அந்த பேக்கப் எடுத்து ஆகணும். அதனால வந்து லைக் வேற வழி இல்லாம, அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் ரெண்டு பேரும் ஆடுற மாதிரி இருக்காங்க 11ல. அங்க லியம் லிவிங்ஸ்டன் தேவையில்லாததுனால அந்த பிரைஸ் டேக்னால சென்சிபிளா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய மொக்கத்தனமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆர்சிபி, அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் லியம் லிவிங்ஸ்டன் வந்து இட் மேட் சென்ஸ் தட் தே ஹேட் டு ரிலீஸ். அதெல்லாம் கரெக்ட் கால் தான். கவலைப்படாதீங்க, ஆர்சிபி ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க. டெஃபினட்டா இந்த சீசன் வந்து பெட்டரா, ஈவன் பெட்டரா இருக்கும். ஒரு சப்போர்ட் தானே பண்ணேன், மோட்டிவேஷன் நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் தானே பண்ணேன், ஆர்சிபி ஜெயிக்கும் தானே சொன்னேன். இந்த இடத்துல பாத்துருந்தேங்க, மேபி இந்த இடத்துல மாட்டிப்பாங்கன்னு நான் சொல்றேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அந்த சொன்ன நாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ண சொல்றீங்க, நீங்க கரெக்டா தான் பேசுறீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க உங்க ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்கீங்க. நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சிபி சப்போர்ட்டர் மோட்ல வந்திருக்கேன். அனலிஸ்ட் மோட்லயோ, ஐ மீன் அனலிஸ்ட்னா அப்படி சொல்ல, அனாலிசிஸ் கொடுக்குற மோட்ல அப்படிலாம் வரல நான் இன்னைக்கு. ஓகே ஓகே, நான் அப்படிதான் புரிஞ்சுதுனால அப்படிதான் வருவேன். So Madan and Ajit are saying RCB are gonna win it. எனக்கு வந்து 50-50 தான் இருக்கு, but I am giving an edge to SRH. On a gut feeling, I feel SRH might win அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மேட்ச் முடிச்சுட்டு அகைன் நம்ம மேட்சோட ரிவ்யூல சந்திப்போம். மஜாவா இருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் என்ன இமோஷன்ல வருவாருன்னு அப்ப நம்ம பார்க்கலாம். வெயிட்டிங். சந்தோஷமா தான் வருவாரு, ஜெயிச்சிட்டு வருவாங்க. All the best Ajit for the entire season. Thank you so much for joining, boys. Always a pleasure talking to you both. Tada. Bye.